கொலை அன்று உதயகுமார் அண்ணா பல்கலைக்கழகத்தில், அதுவும் 1971 காலகட்டத்தில் கொலை செய்யப்பட்டார். கருணாநிதிக்கு டாக்டர், அவருடைய டிமாண்ட் வேற ஒன்றும் இல்லை. கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடாது, அவர் அதற்கு தகுதியான நபர் அல்ல, அந்த ஒரு கோரிக்கை தான். அதனால் அன்று அவர் கொலை செய்யப்பட்டார். இறுதியாக எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு என்ற ஊரில் சேவியர் குமார் என்ற ஒரு நபர் பகிரங்கமாக, அதற்கு முந்தைய நாள் அந்த திமுக ஒன்றிய செயலாளர் தொலைபேசியில் அழைத்து உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லி அதே மாதிரி ஒரு தேவாலய சர்ச் வளாகத்துக்குள்ளே அடித்து கொன்றார். அப்போ நம்ம அரசியல் சாசனத்தில் பிரியாம்பிள் ஆரம்பமே முதல் பேராகிராஃப் "We the people of India" என்று ஆரம்பித்து அது முடியும் போது டு செக்யூர், அந்த பேரா முடியும் போது டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு முடியும். இப்போ அரசாங்கத்தின் கடமை அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கின அந்த பெரியவங்கள் எதுக்கு உருவாக்குறாங்கன்னா, ஒரு சவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கண்ட்ரியா இதை உருவாக்கி தந்தது எதுக்குன்னா டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ். இந்த செக்யூருங்கிற வார்த்தையில நிறைய அர்த்தங்கள் உள்ளடங்கி இருக்கு. நம் உயிரை பாதுகாக்கணும், நம் உடைமைகளை பாதுகாக்கணும், நம் உரிமைகளை பாதுகாக்கணும், நம் கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாக்கணும், நம் மொழியை பாதுகாக்கணும். நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன்னா இது எல்லாமே அடங்கி இருக்கு. இந்த எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி நமது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த மக்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக இன்று முற்றிலுமாக மாறிவிட்டது. எல்லாத்தையும் அழித்து விட்டார்கள், எல்லாத்தையும் அபகரித்து விட்டார்கள். எதிர்த்து பேசுறவங்க அத்தனை பேரையும் கொலை செய்வார்கள் என்று ஒவ்வொருவரும் உயிருக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்கள்.